மனுஷன் எதை வேணாலும் அடக்கலாங்க, ஆனா சிறுநீரை மட்டும் அடக்க முடியாது. அதை அடக்குனா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யூரின் நமக்கு வந்தா அதை எப்படி நாம போகணும்னு தான் இப்ப பார்க்க போறோம். பொதுவாகவே நமக்கு யூரின் வந்துட்டா வீட்டில் இருந்தா பாத்ரூம்ல போயிடலாம், இல்ல வெளியே இருந்தா ஏதாச்சும் ஒரு சந்தை தேடி தான் நம்ம போவோம். அப்படி யூரின் போறப்ப நின்றுட்டு தான் போவோம். கொஞ்சம் பேர் மட்டும்தான் உட்காந்து போவாங்க, அதாவது 1/3 பேர் தான் இப்படி போவாங்க. அதுவும் பெருசுங்க தான் மேக்சிமம் இப்படி போறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா நின்றுட்டு யூரின் போகிறது தப்பாமா. அப்படி போனா சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதான். அந்த காலத்துல நம்ம எல்லாருமே உட்காந்துட்டு தான் யூரின் போவோம். ஆனா அதை இந்த மாடர்ன் உலகத்துல மாடர்ன் ஆக்கி காமன் பாத்ரூம்ல எல்லாம் நிறைய வடிவத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதனால நின்றுட்டு தான் யூரின் போகணும் அப்படிங்கிற நாகரிகத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு போனா அநாகரிகமான விஷயம்னு மக்கள்கிட்ட ஒரு தாட் இருக்கு. தாய்வான் மற்றும் சீனா நாட்டில் இருக்க ஆய்வாளர்களோட கருத்துப்படி ஆணோ பெண்ணோ நின்றுட்டு யூரின் போறதை விட்டுட்டு உட்கார்ந்து தான் போகணும், அப்படி போனாதான் நல்லதுன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஆண்கள் நின்றுட்டு யூரின் போறதை விட உட்கார்ந்துட்டு போறப்பதான் தீமை விளைவிக்கும் பாக்டீரியா பரவுறது குறைஞ்சு நோய் வர்றது கம்மியாகுமா. உட்கார்ந்துட்டு யூரின் போறதுதான் சுகாதாரத்துக்கு நல்லதுன்னு, அப்படி போனாதான் கழிவறையில இருக்க கழிவுகள் மற்றும் அதை சுத்தம் செய்யற வேலையும் ஈஸியா இருக்குமா. உட்கார்ந்துட்டு யூரின் போறப்பதான் சிறுநீரக பையில இருக்க மொத்த யூரினும் வெளியே வருமா. நின்றுட்டு போனா ஃபுல்லா வராதுங்க. இதனால பின்விளைவுகள் அதிகமா இருக்குமா. சிறுநீர் பாதை நோய் இருக்கிறவங்க கம்பல்சரி உட்கார்ந்து தான் யூரின் போகணும். ஏன்னா அப்படி போனாதான் முழுமையா சிறுநீர் கழிக்க முடியும். ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கவங்க உட்கார்ந்து யூரின் போனா இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமே ரிலீவ் ஆகலாம். குறிப்பா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். ஆண்களுக்குன்னு இருந்த ஒரே சுதந்திரம் நின்றுட்டு யூரின் போறது தான், அதுவும் பறி போக போகுது. இனிமே நிம்மதியா நின்றுக்கிட்டு ஒண்ணு கூட போக முடியாது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.